சென்னை மதுரவாயல் எம்எல்ஏ அலுவலக திறப்பு விழாவில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை எச்சில் இலைகளை எடுக்க வைத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரவாயல் தொகுதி எம்எல்ஏ அலுவலகத்தை அமைச்சர் ஆனந்த் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்காக அருகிலிருந்து சென்னை குடிநீர் வாரிய அலுவலகத்தில் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் எச்சில் இலை எடுக்க வைக்கப்பட்டுள்ளனர். இது தற்போது சர்ச்சையாகியுள்ளது. ஆரணி அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் சீட்டு பெற ஆதார் ஓடிபி கட்டாயமாக்கப்பட்டதால் நோயாளிகள் அவதியடைந்துள்ளனர். முதியவர்கள் மற்றும் செல்போன் இல்லாத 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் 3 மணி நேரமாக மருத்துவ உதவி கிடைக்காமல் அவதிக்குள்ளாகினர். சிலர் சிகிச்சை பெற முடியாமல் தனியார் மருத்துவமனைகளை நாடிய நிலையில் இந்த நடைமுறைக்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வைத்தியம் பார்க்கறதுக்கு ஆதார் கார்டு கேட்கறாங்க. ஆதார் கார்டுல ஓடிபி கேட்கறாங்க. ஓடிபி கேட்டாதான் நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஓபி சீட்டு தருவோம்னு சொல்றாங்க. ஓபி சீட்டு இல்லாம நாங்க போய் எங்க போய் வைத்தியம் பார்க்கறது, யாரை பார்க்கறது, யாருக்கிட்ட கேட்கறது எதுவுமே தெரியல. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே கோழி பண்ணையை அகற்ற வலியுறுத்தி வெள்ளூர் சத்திரம் பகுதியில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதிதாக அமைக்கப்பட்ட கோழி பண்ணையால் ஈக்கள் தொல்லை அதிகரித்து சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அனைத்து துறை அதிகாரிகளும் கோழி பண்ணையை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிஎஸ்பி தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் கனியம்பாடி ஒன்றியம் வேப்பம்பட்டு ஊராட்சியில் வீடு கட்டித் தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் இருளரின மக்கள் மனு அளித்தனர். பல ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு 25 குடும்பங்களுக்கு அரசு இலவச வீட்டுமனை வழங்கிய நிலையில் இதில் 7 பேருக்கு மட்டுமே இதுவரை தொகுப்பு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மீதமுள்ள குடும்பங்களுக்கும் வீடுகள் கட்டித்தர வலியுறுத்தி மக்கள் குறைதீர் கூட்டத்தில் இருளரின மக்கள் மனு அளித்தனர். நாமக்கல்லில் வெயிலின் தாக்கத்தை குறைக்க சாலை சந்திப்பில் அமைக்கப்பட்டிருந்த நிழற்பந்தல் அரசு பேருந்து மீது விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மோகனூர் சாலையில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சந்திப்பு அருகே அமைக்கப்பட்டிருந்த பந்தல் திடீரென சரிந்து வழியே சென்ற அரசு பேருந்து மீது விழுந்தது. அருகில் இருந்தவர்கள் பேருந்தில் விழுந்த பந்தலை அறுத்து அகற்றினர். அப்போது பேருந்தில் பயணிகள் அதிக எண்ணிக்கையில் இல்லாததால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் இடையார் கிராமத்தில் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பெண்கள் ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இடையார் கிராமத்தில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையால் வழியாக செல்லும் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் டாஸ்மாக் கடையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லுக்கான நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். ஒன்றிய அரசின் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்த நெல்லுக்கு 2 மாதங்களாக பணம் வழங்கப்படாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். வரும் வெள்ளிக்கிழமைக்குள் பணம் தராவிட்டால் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தின் 2வது சுரங்கத்திலிருந்து லாரிகள் மூலம் நிலக்கரி ஏற்றிச் செல்லப்படுவதால் காற்றில் துகள்கள் பறந்து காற்று மாசு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடும் காற்று மற்றும் நீர் மாசு ஏற்படுவதாக கூறி மந்தாரக்குப்பத்தில் பிசிகவினர் மறியலில் ஈடுபட்டனர். நிலக்கரியை கன்வேயர் பெல்ட் மூலம் கொண்டு செல்ல வலியுறுத்தினர். மாற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று என்எல்சி நிர்வாகம் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகராட்சி வாகனங்களில் திறந்த நிலையில் குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் ஏற்றிச் செல்லப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேவக்கோட்டையிலிருந்து காரைக்குடி மாநகராட்சி குப்பை கிடங்கிற்கு வாகனங்களில் எடுத்துச் செல்லும் கழிவுகள் மூடப்படாமல் கொண்டு செல்வதால் குப்பைகள் காற்றில் பறப்பதாகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே 50 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பாதை அடைக்கப்பட்டதால் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர்.
கூடத்தைப்பட்டி தெற்கு களம் பகுதியில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பாதையை சிலர் முட்களை வெட்டி அடைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் கிராம மக்கள் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 3 வாரங்களுக்கு பிறகு மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கானோர் மனுக்களை வழங்க குவிந்ததால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. கூட்ட நெரிசலில் சிக்கி உமா என்ற பெண் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறையில் போதிய மாணவர்கள் இல்லாததால் 4 அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்திற்கு உட்பட்ட வால்பாறையில் 62 அரசு தொடக்கப் பள்ளிகள், 14 நடுநிலைப் பள்ளிகள், 5 மேல்நிலைப் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ரொட்டிக்கடை, சிங்கோனா, பன்னிமேடு, நடுமலை ஆகிய பகுதிகளில் இயங்கும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை இல்லாததால் பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இம்மாத இறுதிக்குள் மாணவர்கள் சேர்ந்தால் பள்ளிகளை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகர்மன்ற கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக கவுன்சிலர் இந்திரா கோபால் தான் தாவேக்காவில் இணையப் போவதாக அறிவித்துள்ளார். கூட்ட அரங்கில் வைக்கப்பட்டிருந்த முதல்வர் விஜயின் புகைப்படம் சிறியதாக இருப்பதாக கூறி அதனை பெரிதாக வைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அப்போது சக கவுன்சிலர்கள் எழுப்பிய கேள்விக்கு இந்திரா கோபால் இவ்வாறு பதிலளித்தார். காரைக்காலில் உள்ள பாசன வாய்க்கால்களில் மண்டி கிடக்கும் ஆகாய தாமரைகளை அகற்றி தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகளுக்கு பாசனத்திற்கான தண்ணீர் கிடைப்பதிலும் மழை வெள்ளத்தின் போது தண்ணீர் வடிவதிலும் சிக்கல் ஏற்படும் என்பதால் காவிரி நீர் வருவதற்கு முன்பாக தூர்வாரும் பணிகளை தொடங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் குறிஞ்சியாண்டவர் கோயில் அருகே அமைக்கப்பட்ட காட்சிமுனை கோபுரம் மது பிரியர்களின் கூடாரமாக மாறும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக பராமரிப்பின்றி கிடக்கும் இக்கோபுரத்தை உடனடியாக சீரமைத்து சுற்றுலாப் பயணிகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. மசாஜ் சென்டர், ஸ்பாக்களில் காவல் ஆய்வாளர்கள் அந்தஸ்தில் இருப்பவர்கள் சோதனை நடத்துவது தவறில்லை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. மசாஜ் சென்டரில் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டதாக கூறி பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேர் மனு தாக்கல் செய்தனர். அப்போது ஸ்பாக்களில் ஆய்வு செய்ய காவல் ஆய்வாளர்களுக்கு அதிகாரம் இல்லை என மனுதாரர் தரப்பு தெரிவித்தது. இதனை மறுத்த அரசு தரப்பு வழக்கறிஞர், வணிக ரீதியில் பெண்கள் கடத்தல் தடுப்பு சட்டத்தின்படி எஸ்பிக்களுக்கு சோதனை நடத்த முழு அதிகாரம் உள்ளதாகவும், காவல்துறை தடையில்லா சான்றிதழ் பெறாமலும் உள்ளாட்சி அமைப்பிடம் உரிமம் பெறாமலும் சம்பந்தப்பட்ட மசாஜ் சென்டர் சட்டவிரோதமாக இயங்கியதாகவும் குறிப்பிட்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கை ரத்து செய்ய மறுத்து 4 பேரின் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் 1 வாரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பாலசூர் அருகே கரையை கடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று முதல் 12ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. வரும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் ஒரு சில இடங்களில் நாளை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது.
தமிழக அரசு பள்ளிகளில் உபரி ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்வது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்துள்ளது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி, ஆசிரியர்களின் ஊதியத்திற்காக அரசு ஒவ்வொரு ஆண்டும் பல 100 கோடி ரூபாயை செலவிடுகிறது என்றும், எனவே அவர்களின் சேவை உண்மையில் எந்த பள்ளிக்கு தேவைப்படுகிறதோ அங்கு அவர்களை திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் உபரி ஆசிரியர்களுக்கு பணியிட மாற்ற உத்தரவுகளை வழங்குவதில் ஏன் தாமதம் ஏற்பட்டது குறித்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், இந்த தாமதத்திற்கு காரணமான அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் 103 இரும்பு தூண்களுடன் மிக நீளமாக அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் பேருந்து நிழற்கூடங்கள் சேதமடைந்துள்ளதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். மேம்பாலத்தில் பயணிகளின் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட பேருந்து நிழற்கூடங்களின் இருக்கைகள் உடைந்தும் மின்விளக்கு வசதி இல்லாமலும் பாழடைந்து கிடக்கின்றன. நிழற்கூடங்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நகராட்சி அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். திண்டுக்கல் மாநகராட்சியின் முதன்மை நீர் ஆதாரமான ஆத்தூர் காமராஜர் அணை போதிய மழையின்றி முற்றிலும் வறண்டுவிட்டது. 1 அடிக்கும் கீழே நீர்மட்டம் சரிந்துள்ளதால் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளில் பலத்த மழை பெய்தால் மட்டுமே இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்ற சூழல் உள்ளது. இதனிடையே தட்டுப்பாட்டை போக்க மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும், காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் 48 வார்டுகளுக்கு முழுமையான குடிநீர் வழங்க பணிகள் தீவிரமாக நடந்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக வல்லநாடு பாலத்தின் அடிப்பகுதியில் அதன் உறுதித்தன்மையை நெடுஞ்சாலைத்துறையினர் ஆய்வு செய்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாலத்தில் ஓட்டை விழுந்ததால் நெடுஞ்சாலைத்துறையினர் அதனை தற்காலிகமாக மூடும் பணியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. அதன் எதிரொலியாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் சுத்திப்பட்டு கிராமத்தில் திறந்தவெளி குடோனில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்ததில் பெண் பணியாளர் உயிரிழந்தார். இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த மற்றொரு பெண் பணியாளர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தாம்பரம் அருகே வலி நிவாரணி மாத்திரைகளை போதைப் பொருட்களாக விற்பனை செய்து வந்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். தாம்பரம் அருகே உள்ள சுடுகாட்டு பகுதியில் சிலர் சமூக விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் ஆய்வு நடத்தினர். அங்கு சில வலி நிவாரணி மாத்திரைகள், ஊசிகள் கைப்பற்றப்பட்ட நிலையில் தீவிர தேடுதலுக்கு பிறகு 4 பேரை கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் மும்பையிலிருந்து வலி நிவாரணி மாத்திரைகளை வாங்கி வந்து அதிக விலைக்கு விற்பனை செய்வது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து ஏராளமான வலி நிவாரணி மாத்திரைகள், பட்டாக்கத்தி மற்றும் டம்மி துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து 4291 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கபினி அணைக்கு 5774 கனஅடியாகவும், ஹேமாவதி அணைக்கு 6295 கனஅடியாகவும் நீர்வரத்து உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மார்க்கெட் கமிட்டியில் நெல் மூட்டைக்கு எடை போட 40 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக எழுந்த புகாரை அடுத்து செய்யாறு அதிமுக எம்எல்ஏ முக்கூர் சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு செய்தார். ஊழியர்களிடம் விசாரணை நடத்திய போது மூட்டைக்கு 10 முதல் 15 ரூபாய் வாங்குவதை இவர்கள் ஒப்புக்கொண்டனர். முறைகேடுகளில் ஈடுபட்டால் ஒட்டுமொத்த பணியாளர்களையும் மாற்றிவிடுவதாக எம்எல்ஏ எச்சரிக்கை விடுத்துள்ளார். விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் இயந்திர கோளாறு காரணமாக வண்டலூர் அடுத்த கீரப்பாக்கத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. கோளாறை சரி செய்யும் உபகரணங்களுடன் மேலும் 3 ராணுவ ஹெலிகாப்டர்கள் அங்கு தரையிறங்கிய நிலையில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனை அப்பகுதி மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு வந்து வேடிக்கை பார்த்தனர். புதுக்கோட்டையில் கற்றல் மைய திறப்பு விழாவிற்கு அமைச்சர் முகமது பர்வேஷ் சுமார் 1.5 மணி நேரம் காலதாமதமாக வந்ததால் அரசு பள்ளி மாணவர்கள் அவதியடைந்தனர். காலை 9:30 மணிக்கு வரவேண்டிய அமைச்சர் 10:45 மணிக்கு வந்த பின்னரே மையம் திறக்கப்பட்டது. அதுவரை அரசு பள்ளி மாணவர்கள் வெயிலில் காக்க வைக்கப்பட்டதால் பெற்றோரும் பொதுமக்களும் அதிருப்தியடைந்தனர்.
மதுரை அருகே கருவானூரில் பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து 119 சவரன் தங்க நகைகள், 2175 கிராம் வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கப் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். மொத்தம் 43 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் சத்திரப்பட்டி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கைரேகை, தடயவியல் மற்றும் கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையில் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சிவகங்கை அருகே சோழபுரத்தில் 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அரிய ஆசிரியம் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கண்மாய் பகுதியில் சிவகங்கை தொல்நடை குழுவினர் நடத்திய ஆய்வில் சிங்க சின்னம் பொறிக்கப்பட்ட இக்கல்வெட்டு பற்றிய தகவல் கிடைத்தது. பாண்டியர் காலத்தைச் சேர்ந்த இதில் எட்டியரியன், சிங்கக்குடி வீரர் போன்ற முக்கிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. இக்கல்வெட்டை பாதுகாக்க அப்பகுதி இளைஞர்கள் தற்போது மேடை மற்றும் மேற்கூரை அமைத்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையின் 25வது கொண்டை ஊசி வளைவில் சிறுத்தை தென்பட்டதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்தனர். காரின் முகப்பு விளக்கு வெளிச்சத்தால் எரிச்சலடைந்த சிறுத்தை மீண்டும் காட்டுக்குள் சென்றது. இரவு நேரங்களில் சிறுத்தை, புலி, யானை போன்ற விலங்குகள் இரை தேடி வரும் என்பதால் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் செல்ல வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததாலும் கர்நாடகா தண்ணீர் திறக்காததாலும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 76.87 அடியாக சரிந்துள்ளது. அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 63 கனஅடியாக குறைந்த நிலையில் குடிநீருக்காக 3000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. கர்நாடகா தர வேண்டிய 6.45 TMC தண்ணீர் நிலுவையில் உள்ளதாலும் அணை நீர் இருப்பு சரிந்து வருவதாலும் குறுவை, சம்பா சாகுபடி பாதிக்கப்படும் என்று டெல்டா விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கோவை அருகே திருமலையாம்பாளையத்தில் அரசு மானிய விலை உர மூட்டைகளை பதுக்கிய தனியார் ஆலைக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விவசாயிகளின் முற்றுகை போராட்டத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் முறைகேடுகளை தடுக்க மாவட்டம் முழுவதும் உள்ள ஆலைகளை கண்காணிக்க சிறப்பு குழுக்களை அமைத்து மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே நம்மியந்தல் கிராமத்தில் கடந்த 3 மாதங்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போலூர் செங்கம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். தருமபுரியில் உயிர் நீத்த விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் உழவர் தின பேரணி மற்றும் மாநாடு நடைபெற்றது. தமிழகம் முழுவதிலும் இருந்து 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பங்கேற்றனர். இம்மாநாட்டில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி, கரும்பு மற்றும் பால் கொள்முதல் விலை உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தைச் சேர்ந்த போட்டோ ஸ்டுடியோ உரிமையாளர் காணாமல் போன நிலையில் கல்வராயன் மலையில் 30 அடி பள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். விஜயகுமார் என்பவர் கடந்த 2ஆம் தேதி கல்வராயன் மலைக்கு சென்ற நிலையில் மாயமாகியுள்ளார். காவல்துறையினர் அவரை தேடி வந்த நிலையில் சிறுகள்ளூர் அருவிச்சாலையில் உள்ள 30 அடி பள்ளத்தில் அவரது சடலம் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் உடலை மீட்டு விசாரணை நடத்தி வருகிறார்கள். ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு, கருந்திரி தயாரித்த போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த மாதம் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி கோடீஸ்வரன் என்பவர் கடந்த 1ஆம் தேதி உயிரிழந்தார். கணவரை இழந்து 2 பிள்ளைகளுடன் தவிக்கும் தனக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவரது மனைவி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். பணக்காரங்கன்னு மட்டும் தெரியுது, அதனாலதான் எந்த அறியாலையும் இதை பத்தி கேட்கவும் இல்லை. கவர்மெண்ட் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 4 வழிச்சாலையில் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மீது கார் மோதியதில் இளைஞர் உயிரிழந்தார். மேலும் 2 படுகாயமடைந்தனர். பணிகள் முழுமையடையும் முன்பே வாகனங்களை அனுமதிப்பதே விபத்திற்கு காரணம் என்று கூறி உடலை எடுக்க விடாமல் பொதுமக்கள் 1 மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததாலும் கர்நாடகா தண்ணீர் திறக்காததாலும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 76.77 அடியாக சரிந்துள்ளது.
அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 63 கனஅடியாக குறைந்த நிலையில் குடிநீருக்காக 3000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. கர்நாடகா தர வேண்டிய 6.45 TMC தண்ணீர் நிலுவையில் உள்ளதாலும் அணை நீர் இருப்பு சரிந்து வருவதாலும் குறுவை சம்பா சாகுபடி பாதிக்கப்படும் என்று டெல்டா விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். காவிரியில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டிருக்கும் கர்நாடக அரசு மீது தமிழக அரசு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து முதல்வர் விஜய் முறையிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவில் மேகதாது அணை கட்டுவதற்கான அளவீட்டு பணிகளையும் கட்டுமான பணிகளையும் கர்நாடக அரசு தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் நடவடிக்கை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுக்கும் எதிரானது என்று தினகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். விஜய் தலைமையிலான அரசுக்கு மதிமுக முழு பாதுகாப்பு அளிக்கும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் வாவிப்பாளையத்தில் கருவேல மரங்களை அகற்றும் பணியை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் பேட்டியளித்த வைகோ இடைத்தேர்தலில் மதிமுக போட்டியிடாது எனவும் தெரிவித்தார். இப்பொழுது அரசு அமைந்தது தாங்க முடியல. அப்படியே 6 மாசம் நீடிக்காது, கொஞ்ச நாள்ல கவுந்து போயிடும். நீடிக்கும். விஜய் அரசு 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த அரசை வீழ்த்துவதற்காக நீங்கள் எல்லாவித பகீரத முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கிறீர்கள். இந்த அரசு ஊழலை வேருடன் பிடுங்கி எறிகிற அரசாக இருப்பதால் நாங்கள் முழு மனதோடு விஜய் அரசை ஆதரிக்கிறோம். எவ்வளவு எதிரிகள் அதை வீழ்த்துவதற்கு கணைகள் தொடுத்தாலும் நானும் என் சகாக்களும் என் தோழர்களும் காவல் அரணாக இருந்து போர்க்கவசமாக இருந்து அந்த கணைகளை எதிர்கொண்டு விஜய் அரசுக்கு முழு பாதுகாப்பையும் மறுமலர்ச்சி திமுக கழகம் கொடுக்கும். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மார்க்கெட் கமிட்டியில் நெல் மூட்டைக்கு எடை போட 40 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக எழுந்த புகாரை அடுத்து செய்யாறு அதிமுக எம்எல்ஏ முக்கூர் சுப்பிரமணியன் நேரில் ஆய்வு செய்தார். ஊழியர்களிடம் விசாரணை நடத்திய போது மூட்டைக்கு 10 முதல் 15 ரூபாய் வாங்குவதை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். முறைகேடுகளில் ஈடுபட்டால் ஒட்டுமொத்த பணியாளர்களையும் மாற்றிவிடுவதாக எம்எல்ஏ எச்சரிக்கை விடுத்துள்ளார். விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் இயந்திர கோளாறு காரணமாக வண்டலூர் அடுத்த கீரப்பாக்கத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. கோளாறை சரி செய்யும் உபகரணங்களுடன் மேலும் 3 ராணுவ ஹெலிகாப்டர்கள் அங்கு தரையிறங்கிய நிலையில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனை அந்த பகுதி மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு வந்து வேடிக்கை பார்த்தனர். சிவகங்கை அருகே சோழபுரத்தில் 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அரிய ஆசிரியம் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கண்மாய் பகுதியில் சிவகங்கை தொல் நடை குழுவினர் நடத்திய ஆய்வில் சிங்க சின்னம் பொறிக்கப்பட்ட இக்கல்வெட்டு பற்றிய தகவல் கிடைத்தது. பாண்டியர் காலத்தைச் சேர்ந்த இதில் 8 எரியன், சிங்கக்கொடி வீரர் போன்ற முக்கிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. இக்கல்வெட்டை பாதுகாக்க அந்த பகுதி இளைஞர்கள் தற்போது மேடை மற்றும் மேற்கூரை அமைத்து வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களின் PF நிலுவைத் தொகையை ஒப்பந்த நிறுவனம் செலுத்தாததை கண்டித்தும் தொழிலாளர் நல ஆணையம் உத்தரவிட்டும் அந்த தொகையை ஒப்பந்ததாரரிடமிருந்து வசூலிக்காத நகராட்சி ஆணையரை கண்டித்தும் போராட்டம் செய்தனர். மதுரை விமான நிலையம் அருகே வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. பலத்த காற்று காரணமாக தீ அருகிலுள்ள விவசாய நிலங்களுக்கும் பரவியதால் சுமார் 36 ஏக்கர் பரப்பளவிலான மாட்டு தீவன புல் மற்றும் விவசாய பயிர்கள் தீயில் கருகியதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்டுள்ள இழப்பிற்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இரண்டாயிரம் மின்சார ஏசி பேருந்துகளை வாங்க தமிழக அரசு விரைவில் டெண்டர் விட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த 3 மாதங்களுக்குள் இப்பேருந்துகளை தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திற்கு கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஒருமுறை முழுமையாக சார்ஜ் செய்தால் 300 கிலோமீட்டர் வரை இயங்கும் திறன் கொண்டவையாக புதிய பேருந்துகள் இருக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவை அருகே திருமலையாம்பாளையத்தில் அரசு மானிய விலை உர மூட்டைகளை பதுக்கிய தனியார் ஆலைக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர்.
இந்த விவகாரம் தொடர்பாக அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விவசாயிகளின் முற்றுகை போராட்டத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் முறைகேடுகளை தடுக்க மாவட்டம் முழுவதும் உள்ள ஆலைகளை கண்காணிக்க சிறப்பு குழுக்களை அமைத்து மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் உத்தரவிட்டுள்ளார். மதுரையில் தாவேக சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தாவேக தலைவர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு பிளங்காநத்தத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் 1000 பெண்களுக்கு பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதால் பெண்கள் ஒரே நேரத்தில் திரண்டனர். இதனால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் சிலர் மயக்கமடைந்தனர். இதற்கிடையே பொருட்கள் தீர்ந்துவிட்டதாக கூறியதால் ஆத்திரமடைந்த பெண்கள் கட்சி நிர்வாகிகளிடம் மேடையில் ஏறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த நலத்திட்ட பொருளை நீங்க வாங்கிக்கலாம். சொக்கலிங்கநகரை பொறுத்தளவுக்கு உறுதியாக மயிலாடுதுறை அருகே காதலர்கள் மரணம் ஆணவ படுகொலை என்றால் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். முன்னாள் துணை பிரதமர் பாபு ஜெகஜீவன் ராமின் நினைவு நாளை முன்னிட்டு சென்னை எழிலகத்தில் அவரது உருவப்படத்திற்கு வன்னியரசு மரியாதை செலுத்தினார். பின்னர் பேட்டி அளித்த அவர் ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் என்பதே அரசின் நிலைப்பாடு எனவும் தெரிவித்தார். கொலை என்றும் தற்கொலை என்றும் சொல்கிறார்கள். நாங்களும் விசாரித்து வருகின்றோம். அதற்கான தடயங்கள் என்ன இருக்கிறது என்று சொல்கின்றோம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாத்தையும் வைத்து அரசு என்ன சொல்கின்றது என்று எல்லோருக்கும் வெளிப்படுத்துவார்கள். கட்டாயம் அந்த ஆணவ படுகொலை என்றால் கட்டாயம் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு அல்லது தமிழ்நாடு அரசை பொறுத்தளவு இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று நான் முதல் உரையிலே கூறினேன். இந்த முறையும் நான் அதை வலியுறுத்துவேன். கட்டாயம் இது குறித்து விவாதிக்கப்படும், நல்ல முடிவு எடுக்கப்படும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். திண்டிவனத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போதைய தாவேக ஆட்சிக்கும் கடந்த திமுக ஆட்சிக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்றார். ஆளுநரின் ஆய்வு சட்டத்திற்கு உட்பட்டதே என்று தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கம், கொலை, பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வரும் நிலையில் முதல்வர் விஜய் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். பழைய திமுக ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் எந்தவித வித்தியாசமும் கிடையாது. போதைப்பொருள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. 150க்கு மேல கற்பழிப்பு சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. 75க்கு மேல படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. தினம் தினம் படுகொலைகள். ஒரே நாளில் 17 கற்பழிப்பு சம்பவங்கள். நான் கேட்பதெல்லாம் முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? முதலமைச்சருக்கு என்னுடைய கேள்வி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் குதிரை பேரை நடத்தி ஆட்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும் நினைக்கிற நீங்கள் இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேள்வி. அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் காரில் சட்டமன்ற உறுப்பினர் வாகன அங்கீகார அட்டை அகற்றப்படாமல் இருப்பது பேசுபொருளாகியுள்ளது. நடந்து முடிந்த தேர்தலில் தோல்வியடைந்த கடம்பூர் ராஜு ஆளுங்கட்சியான தாவேகவில் இணைந்தார். தற்போது அவர் எம்எல்ஏவாக இல்லாத நிலையிலும் அவரது பெயர் மற்றும் வாகன எண் கொண்ட பழைய அனுமதி சீட்டை பயன்படுத்தி வருவது சர்ச்சையாகியுள்ளது. கரூர் நெரிசல் மரணங்கள் தொடர்பாக திமுக தாக்கல் செய்த மனுவை நாளை அவசர வழக்காக உச்சநீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. கரூர் நெரிசல் மரணங்கள் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த சூழலில் முதல்வர் விஜயும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களும் கரூர் சம்பவம் குறித்து பொதுவெளியில் பேச தடை கோரி திமுக சார்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. கரூர் சம்பவத்தில் சாட்சிகளை கலைக்க தற்போது அமைச்சர்களாக இருக்கும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் முயற்சிப்பதாக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் திமுக தாக்கல் செய்த மனுவை நாளை அவசர வழக்காக விசாரிக்க ஒப்புக் நாட்டுப்புற வேலைகளுக்கான கிராமப்புற வேலைகளுக்கான விபி ஜி திட்டத்திற்கான முதற்கட்ட நிதியாக 28,863 கோடி ரூபாயை மத்திய கிராமப்புற மற்றும் விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் விடுவித்துள்ளார். ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்துள்ள இந்த புதிய திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்டுள்ளது.
முதல் தவணை தொகையில் உத்தரப்பிரதேசம் அதிகபட்சமாக 3210 கோடி ரூபாய் நிதியை பெற்றுள்ளது. ஆந்திர பிரதேசத்திற்கு 2545 கோடி ரூபாயும், ராஜஸ்தானுக்கு 2274 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டிற்கு 2176 கோடி ரூபாயும், கேரளத்திற்கு 925 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளன. தருமபுரியில் உயிர்நீத்த விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் உழவர் தின பேரணி மற்றும் மாநாடு நடைபெற்றது. தமிழகம் முழுவதிலுமிருந்து 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் இதில் பங்கேற்றனர். இம்மாநாட்டில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி, கரும்பு மற்றும் பால் கொள்முதல் விலை உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. மதுரை அருகே கருவானூரில் பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து 119 சவரன் தங்க நகைகள், 2175 கிராம் வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். மொத்தம் 43 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் சத்திரப்பட்டி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கைரேகை தடயவியல் மற்றும் கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையில் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். பெரம்பலூரில் MRF டயர் தொழிற்சாலையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கை மனு அளித்தனர். கடந்த சில நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களுடன் ஆட்சியர் மற்றும் MLA நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனால் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை CITU அலுவலகத்தில் போராட்டத்தை தொடரப்போவதாக ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் அறையில் அத்துமீறி ரீல்ஸ் எடுத்து மருத்துவர்களை மிரட்டும் அரசியல் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 முறை புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இதனால் தங்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் மருத்துவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் தரிசனம் மற்றும் பூஜைகளுக்கான கட்டண உயர்வு தொடர்பான அறிவிப்பு விளம்பரத்தை இந்து சமய அறநிலையத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான பொதுமக்களின் ஆட்சேபனைகளை பெறுவதற்கான கடைசி தேதியை ஜூலை 21ஆம் தேதி வரை நீட்டித்தும் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல வழக்கு நீதிபதிகள் CB கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பாலசூர் அருகே கரையை கடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று முதல் 12ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. வரும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் காலமான முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ஜேசுதாசன் இல்லத்திற்கு திமுக இளைஞரணி செயலர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். சென்னை நங்கநல்லூரில் திமுக வட்டச் செயலர் ஜேசுதாசன் உருவப்படத்தை திறந்து வைத்த உதயநிதி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் 11 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், MLA சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்த வேண்டிய நீர்வள திட்டங்கள் குறித்து ஆலோசனைகளையும் அனுபவங்களையும் அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மற்றும் அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொண்டதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். 60 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சியினரையும் அழைத்து கருத்து கேட்கும் புதிய அரசின் அணுகுமுறைக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் அன்புமணி தெரிவித்தார். தமிழகத்தில் 60 ஆண்டுகளாக நீர் மேலாண்மை திட்டங்களை முறையாக செயல்படுத்தாததே திராவிட கட்சிகளின் தோல்வி என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். கடந்த 45 ஆண்டுகளில் 40 லட்சம் ஏக்கர் பாசன பரப்பு சுருங்கியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
அத்திக்கடவு அவிநாசி பார்ட் 2 திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அரைகுறையாக செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் முழுமையாக செயல்படுத்தப்படும் போது கொங்கு மண்டலம் முழுவதும் வளம் சேர்க்கும் விதமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். 1,00,000 கோடி ரூபாய் கடன் பெற்று நீர் மேலாண்மை திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்றும் அன்புமணி தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பார்ட் 2 இது ஒட்டுமொத்த கொங்கு பகுதிக்கு மிகப்பெரிய ஒரு வளம் சேர்க்கின்ற திட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஒரு அறகுறையாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. I don't want to call it a failure, but it is not a success. அதுல பாதி தான் நடைமுறைப்படுத்தியிருக்கு, அதனால முழுமையாக சேரல. ஜம்மு காஷ்மீரின் தோடா கிஷ்த்வார் பிராந்தியத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக செனாப் ஆற்றின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டியுள்ளது. இதனால் ராம்பன் மாவட்டத்தில் உள்ள அணை திறக்கப்பட்டு உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆற்றின் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் நிலைமையை அதிகாரிகள் 24 மணி நேரமும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். வெள்ள அபாயத்தை எதிர்கொள்ளும் வகையில் பேரிடர் மேலாண்மை துறையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். குஜராத் மாநிலம் அம்ரேலி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஆறுகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. காட்டாற்று வெள்ளத்தால் அம்ரேலி சவர்குண்ட்லா நெடுஞ்சாலை உடைந்து போக்குவரத்து முடங்கியுள்ளதோடு மின்கம்பங்கள் சாய்ந்ததால் 55 கிராமங்கள் இருளில் மூழ்கியுள்ளன. அணைகளின் மதகுகள் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோரம் உள்ள 40க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். வெள்ளத்தில் சிக்கிய 200க்கும் மேற்பட்டோர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தின் 5,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆப்பிள் பொருளாதாரம் கடுமையான காலநிலை மாற்றத்தால் பெரும் சரிவை சந்தித்திருக்கிறது. போதிய பனிப்பொழிவு இன்மை மற்றும் திடீர் ஆலங்கட்டி மழை காரணமாக இந்த ஆண்டு ஆப்பிள் உற்பத்தி கடந்த ஆண்டை விட 40% வரை குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 6.99 லட்சம் மெட்ரிக் டன்னாக இருந்த உற்பத்தி இந்த ஆண்டு 4.36 லட்சம் மெட்ரிக் டன்னாக குறையக்கூடும் என தோட்டக்கலைத்துறை தெரிவித்திருக்கிறது. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள 2.5 லட்சம் விவசாய குடும்பங்கள் அரசு தங்களுக்கு பாசன வசதிகளையும் பயிர் காப்பீட்டு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடகாவில் அரசு பேருந்து ஒன்று முகப்பு விளக்கு இல்லாமல் இரவு நேரத்தில் 90 கிலோமீட்டர் தூரம் ஓடியது சமூக தளங்களில் வைரலாகி வருகிறது. பேருந்தின் நடத்துனர் மொபைல் போன் வெளிச்சத்தை காட்டி அதை கொண்டு ஓட்டுநர் ஓட்டிய காட்சிகள் பரவி வருகின்றன. கலபுரகியிலிருந்து சின்சோலி என்ற ஊருக்கு பேருந்து செல்லும் போது பயணி ஒருவர் இதை படம் பிடித்துள்ளார். அரசு பேருந்துகள் எவ்வளவு மோசமாக பராமரிக்கப்படுகின்றன என்பதை இது காட்டுவதாக நெட்டிசன்கள் விமர்சித்து வருகிறார்கள். பயணிகளின் பாதுகாப்பு குறித்து அரசுக்கு கவலையே இல்லை என்று எதிர்க்கட்சியான பாஜக விமர்சித்துள்ளது. கல்யாண கர்நாடகா பகுதியில் ஓடும் பேருந்துகள்தான் இப்படி இருப்பதாகவும் அப்பகுதியை அரசு புறக்கணிப்பதாகவும் இன்னொருபுறம் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக பதவியில் இருக்கும் அதிபரின் கையெழுத்துடன் புதிய $100 நோட்டின் படத்தை அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ளார். அமெரிக்க சுதந்திரத்தின் 250வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் இந்த புதிய நோட்டுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதில் அதிபர் டிரம்ப் மற்றும் கருவூல செயலர் ஸ்காட் பெசன்ட் ஆகியோரின் கையெழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் கடந்த 165 ஆண்டுகளில் இல்லாத மாற்றமாக கருவூல பொருளாளரின் கையெழுத்து இந்த புதிய நோட்டுகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்கத்தில் 3 மாநிலங்களவை இடங்களுக்கு வரும் 24ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 3 உறுப்பினர்கள் பதவி விலகிய நிலையில் காலியான இடங்களுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. அண்மையில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வென்றுள்ளது. இச்சூழலில் நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலில் 3 இடங்களையும் வெல்வோம் என பாஜக நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் ஏற்கனவே பாஜகவுக்கு 114 உறுப்பினர்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது.